வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வாட்டர் மிலன்ல ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாட்டர் மிலன், 1 கப் வாட்டர் மிலன் எடுத்திருக்கிறேன், half கப் சுகர், அப்புறம் அகர், அதாவது இது சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அகர். இதுல 10 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் வாட்டர் மிலனை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் மிக்சியில ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் ஓரளவு ஒரு 4.5 கப்பு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப ஆல்ரெடி மிக்சியில நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 4.5 கப் இருக்கு. அதுக்கு பிறகு இது அகர குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 1 ஹவர் தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த அகர் ஊற வச்சிருக்குது விரதம் நல்லா புளிஞ்சிட்டு அத ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 150 ml, அதாவது 1.5 கப் வாட்டர். இது நல்லா கரைஞ்ச பிறகுதான் சுகர் ஆட் பண்ணணும். இது நல்லா கரைஞ்சி ஜெல்லி மாதிரி நல்லா பழப்பழன்னு வரும். அதுக்கு பிறகுதான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆகும், 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் தீ சிம்ல வச்சுக்கலாம். இப்ப கரைய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி பீசஸ் இல்லாம நல்லா கரைஞ்ச பிறகுதான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கரையணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்ப ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா பழப்பழன்னு வந்துருச்சு. இந்த டைம்ல நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கப் போட்டுக்கிறேன். அவரவர் டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுக்கலாம். இதுல ஆல்ரெடி ஃப்ரூட்ல சுகர் இருக்கும் வாட்டர் மிலன்ல. அதனால நான் கம்மி 1/2 கப் 1 கப் வரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சேர்த்திருக்கிறேன். நல்லா சுகர் கரைஞ்ச பிறகு வாட்டர் மிலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் இதுல இருக்கிற தண்ணி, வாட்டர் மிலன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து 1 லிட்டருக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல ஆக வேண்டாம். 1 லிட்டருக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு 10 கிராம் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்டே சுகர் ஆட் பண்ணிட்டு பண்றதா இருந்தா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அகர் போட்டு அது டிசால்வ் ஆன பிறகு சுகர் சேர்க்கிறோம். இப்ப சுகர் டிசால்வ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வாட்டர் மிலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தீ அதிகமா வச்சிருக்கிறேன். இவ்வளவு நேரம் சிம்ல தான் இருந்தது. ஒரு நல்லா கொதிச்ச பிறகு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் அப்படி வச்சுக்கிட்டா கரெக்டா நமக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இதை நம்ம மோல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் மோல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி வாட்டர் மிலனோட தோலையே பவுல் மாதிரி எடுத்திருக்கிறேன் மோல்டுக்கு. அத ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு மேல வச்சு நிக்க வச்சுட்டு அந்த ஜெல்லி மிக்சிங்க இதுல ஆட் பண்ணுவோம்.
கொஞ்சம் ஆறுன பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஆல்ரெடி இன்னும் ஒரு 2-3 மோல்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறுன பிறகு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு அதை எடுக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் நான் வைக்கிறேன், சாரி ஃப்ரிட்ஜில். இப்போ வாட்டர் மிலன் ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை எடுக்கலாம் மோல்டுல இருந்து. இது வந்து ஜெல்லி மோல்டு பேக் சைட்ல இருந்து ஓபன் பண்ணலாம். இது எதுவுமே நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணல. கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால அழகா வந்துருச்சு மோல்டுல இருந்து. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி பார்ப்போம். இது வாட்டர் மிலன் கட் பண்றது மாதிரியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. பாருங்க, அழகா ஜெல்லி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி வந்து செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.